வணக்கம். நெருப்பு தமிழர். கரூரில் பலியான 41 பேர் இவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. 29 மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டமுக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கரூர், நாமக்கல், திருச்சி இந்த சுற்று வட்டாரங்கள்லேருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் அங்கே இருந்தது 3 டேபிள். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமில் இருந்தது வெறும் 3 டேபிள். ஒரு போஸ்ட்மார்ட்டம் நீங்கள் சாதாரணமாக ஒரு உடலை அறுத்து அதை எல்லா பரிசோதனை செய்து முடிப்பதற்கு ஆக குறைந்தது 2 மணி நேரம், சராசரியாக 4 மணி நேரம் வேணும். அதற்கப்புறம் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சுட்டு அதை சுத்தம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் வேணும். இதுதான் இப்போ 41 உடல்கள் இரவு 1:45 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 1 மணிக்குள்ளே முடிச்சிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அப்போ ஒரு உடல் எவ்வளவு நேரத்தில் எவ்வளோ வேகமாக பண்ணீங்க? ஒரு உடலை இப்போ பரிசோதனை பண்ணாமலே டப்புன்னு கொடுத்துட்டீங்களா? அல்லது அந்த பெற்றோர்களிடம் கணவன், மனைவி அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஆளுக்கு ஒரு பெட்டியை கையில் கொடுத்து இந்தாங்க கொண்டு போய் எரிச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னீங்களா? இன்றைக்கு சிக்கி கொண்டார் முதல்வர். தவளை தான் வாயால் தாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்ம முதலமைச்சர் ஏதோ எழுதி வச்சு படிக்கிறதையாவது ஒழுங்காக படித்து தொலையாமல் அவரே மாட்டிக்கிட்டார். இப்போ நீங்கள் இந்த போஸ்ட்மார்ட்டமுக்கு 29 மருத்துவர்கள் அவசரமாக களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? இந்த 41 உடல்களும் இரவோடு இரவாக பண்ண ஆரம்பித்து மதியானத்துக்குள்ளே முடிச்சிருக்கிறாங்கன்னா இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள். அப்போ இங்கே தெரியுதா திமுக அரசினுடைய அயோக்கியத்தனம் என்னங்கிறது தெரியுதா?